ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிலி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வீட்டுக்கு வந்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க அபி மேலே சரளா வந்து. ஸோ அவங்களும் எல்லாத்துக்கும் நாமளும் ஒரு காரணம் தானே, அண்ணி திட்டத்தில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. உடனே வந்து சண்முகம் இப்படிலாம் பேசாதா, அவளே இப்போ தானே வெளியில் வந்திருக்கா, இதுக்கு வந்ததும் வராதமா அபியோட மனசை கஷ்டப்படுத்துகிற, அவளே செய்யாத தப்புக்கு 10 வருஷமாக தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கா, அவள் செஞ்ச ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இப்படி அவளை நோக்கடிக்காதா அப்படின்னுமோ. ஆனால் விடுன, அண்ணி எதுக்கு இப்போ திட்டுற, அண்ணி கரெக்டாக தானே கேட்குறாங்க, எல்லாத்துக்குமே நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லவும் அவங்க பாட்டுக்கு சண்முகம் அதட்டின உடனே எதுவுமே பேசாமல் கோவப்பட்டுட்டு காய்கறி எல்லாத்தையும் தூக்கிட்டு அமைதியாக வந்து உள்ளே போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே பிள்ளைங்க வந்து, வாங்க அத்தை, எப்பயுமே அம்மா அப்படி தான், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, இப்போ தானே நீங்கள் வந்திருக்கீங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சேரில் உட்கார வைக்கிறாங்க. உட்காந்ததுக்கப்புறமா சுடர், நீ வா, அத்தையும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்கட்டும், நீ வா, இன்றைக்கி ஸ்கூலுக்கு நீ லீவ் போட்டுட்டுல, இன்றைக்கி என்னென்ன ஹோம்ஒர்க் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு தியாவோடைய ஹோம்ஒர்க்கை பார்த்து நீ செஞ்சுப்பேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த வரேன் அப்படின்னு அவங்களுமே பேக் எடுத்துகிட்டு வராங்க. நான் யாருக்கும் காட்ட மாட்டேன் அப்படின்னு தியா சொல்கிறாங்க. அப்போது தியா, ஏன் அப்படி பண்ணுற, சுடர் இன்றைக்கி லீவ் போட்டால, இன்றைக்கி உங்கள் கிளாஸில் தானே இருக்கா, என்னென்ன நடந்துச்சுன்னு அவளுக்கும் காட்டு அப்படின்னு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போது அப்பா, நீங்கள் இன்னும் எனக்கு புது பேக்கே வாங்கி தரல, எப்போ தான் வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வாங்கியே தரமாட்டீங்க, அதே மாதிரி பேகு எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர், தியாவுக்கு வேணும்னா நீ அந்த பேக்கை கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கொடுத்தாமோ, ஆனால் தியா வேண்டாம், எனக்கு புது பேக் தான் வேணும்னு சொல்லிட்டா, மாமாவே தியாவுக்கு புது பேக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும், ஏன்னு பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க, இன்னும் பேக் வாங்கி தராமல் இருக்குது அப்படின்னு சொல்லவும், அத்தை அது ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் உங்களை வெளியில் எடுக்கணும்ல, அதுக்கு காசு நிறைய செலவாகல, அதான் அப்பா இன்னும் வாங்கி தராமல், ஸோ நீங்கள் வெளியில் வரணும்னு அதுக்காக கோர்ட்டு வக்கீலுன்னு அழிஞ்சிட்டு இருந்தாங்களா, நேரமே இருக்காது அப்பாவுக்கு. சுடர் தியா புரிஞ்சிக்காம கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொன்ன உடனே, தருண் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சொன்னதும் அமைதியாயிடுறாரு. அண்ணா, ஏண்ணா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, இதாண்ணே இதில் 13,000 ரூபாய் பணம் இருக்குல்ல, நீ வச்சுக்கோண்ணே வீட்டு செலவுக்காக, முதல்ல இதை வச்சு தியாவுக்கு நல்ல ஒரு பேக் வாங்கி கொடுண்ணே, அதை விட நல்லா சூப்பராக நல்லா காஸ்ட்லியாக வாங்கி கொடுண்ணே, பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தா தானே நான் அவங்களும் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போவாங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுராமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அதெல்லாம் வாங்கி கொடுக்க அவருக்கு எங்கே நேகம் இருக்குது, தங்கச்சின்னு ஹோம் பின்னாடியில் சுற்றிட்டு இருந்தார் கோர்ட்டு கேஸுன்னு. ஏங்க கொடுக்குற போதே வாங்கி வச்சுக்கோங்க, அவளுக்காக நீ 50,000 ரூபாய் செலவு பண்ணல, அங்கேயும் எங்கேயும் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் கடனை உடனே வாங்கினீங்கல்ல, எப்படியோ அவள் அந்த ப்ரைஸ் அதாவது கோல்டு காயின் ஜெயிச்சுட்டு வந்தா, அதை அடமானம் வச்சுச்சு, பத்தாததுக்கு அவளே ஸ்கூல்லேருந்து 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, அவள் அம்மாளுக்காக அவள் தான் ஹெல்ப் பண்ணா, இருந்தாலையும் அந்த அடகு வச்ச நகையை மீட்க வேணாமா, அதில் இது ஒரு பங்கு கூட கிடையாது, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரளா சொல்லவும், அண்ணே வாங்கிக்கோண்ணே புடினே அப்படின்னு சொல்லுவோம். என்னம்மா அபிமா, நீயே இப்போ தான் வெளியில் வந்திருக்க, உனக்கு ஏதாச்சும் தேவை இருக்குல்ல, வச்சுக்கோ நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அவளே கொடுத்தா கூட இந்த மனுஷன் வேண்டான்னு சொல்லிடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் வாசல்லே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே, இல்லைண்ணா எனக்கு என்ன செலவு இருக்க போகுது, எனக்கு ஏதாச்சும் செலவுனா கூட நீயே பார்த்துக்க மாட்டியா, அப்படி இல்லைனா கூட நான் சும்மா இருக்கிற டைமெல்லாம் உங்கள் கடைக்கு வரேனே, நம்ம கடையில் பார்த்துக்கலாம் விடுனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு. வாங்கிக்கோங்க மாமா அப்படின்னு சுடர் கூட சொல்கிறாங்க. ஆனால் வாங்குறது கிடையாது. இல்லை நீ இப்படிலாம் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எடுத்துகிட்டு போய் சரளா கேட்டு கொடுக்குறாங்க. அண்ணி வாங்கிக்கோங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. முதல்ல அவங்க அமைதியாக நிற்கிறாங்க. அண்ணி பிடிங்க, அண்ணன் தான் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு, நீங்களும் ஏன் வாங்க மாட்டேன்றீங்க, எனக்காக தானே ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு அடமானம் வச்சு எல்லாத்தையும் செஞ்சீங்க, பிடிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்க கையில் வச்சுட்டு வந்துடுறாங்க. என்னம்மா இதில் நான் என்ன பண்ணேன், கோல்டு அதாவது ப்ரைஸில் அதாவது போட்டியில் வின் பண்ணி சுடர் தான் கோல்டு காயின் வின் பண்ணிட்டு வந்தா, அதுக்கப்புறம் ஸ்கூலில் நடக்கிற காம்படிஷன்லேயே வின் பண்ணி அதிலேருந்து 10,000 எடுத்துகிட்டு வந்தா, இதில் நான் என் கையிலேருந்து எதுவுமே பண்ணலையே, எல்லாமே சுடரோடையது தானே அப்படின்னு, இருந்தாலையும் அடகு வச்ச நகையை நாம் தானே திருப்பணும், நீ எனக்காக தானே செஞ்ச, இருக்கட்டும்ண்ணா வக்கீல் ஃபீஸு எனக்காக நீ கஷ்டப்பட்டு இவ்வளோ செஞ்சு என்னை வெளியில் கொண்டு வந்ததே ரொம்ப நன்றிண்ணே, இதுக்கப்புறம் எனக்கு எந்த தேவையும் இருக்காது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்லிடுறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களும் பணத்தை எடுத்துகிட்டு போய் உழைச்சிடுறாங்க. எப்படியோ 10,000 வந்துச்சு, இதை வச்சு வைக்கலாம், மீது அந்த கோல்டு காயின் திறப்படுறத அவகிட்ட எப்படியாச்சும் பொறுப்பை ஒப்படைச்சிடலாம், நமக்கு எந்த பணம் மிச்சம், அந்த பிள்ளையும் இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நாம் தானே வடிச்சு கொட்டணும், அதுக்கெல்லாம் எங்கே பணம் மரத்துலையே காய்க்குது, பார்த்ததுக்கு ஃபீஸ் கட்டுறாரு, என்னமோ
அவளே சம்பாதிச்சு அவள் அம்மாவை வெளியே கொண்டு வந்த மாதிரி பேசினாலையும் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாருல்ல, அவள் அது கூட பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரளா வந்து உள்ளே புலம்பிக்கிட்டே வந்து சமையல் செஞ்சிட்ருக்காங்க. குழந்தைங்களும் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கூட உட்காந்து அபியும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சதும் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சரளா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. வாங்க, அதாவது சாப்பிட்றதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு அபியும் வந்து கூட போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் சாப்பாடை ரெடி பிள்ளைங்களை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சரளா கூப்பிட்டு எடுத்து வச்சுட்டு வராங்க. அப்போ அபி வாமா நீ உட்கார சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனால் பசங்க நீங்கள் எல்லோரும் முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் வாமா ரொம்ப நாள் கழித்து வந்திருக்க, ஜெயிலு சாப்பாடு போயிட்டு அண்ணி கையெல்லாம் சாப்பிட போகிறேன், உங்கள் அண்ணி சமையல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்போ கூட நல்லா ருசிச்சு சாப்பிடுவே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. இதெல்லாத்தையும் கேட்கும்போது சரளாவுக்கு கோவம் தான் வருது சண்முகம் இப்படி சொல்ல. ஸோ அபி அதுக்கப்புறம் வராங்க. பிள்ளைங்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. ஸோ மாற்றி ஊட்டிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து வெளியிலே வந்து படுத்து தூங்குறாங்க. ஸோ சுடர் கூடவே வந்து அபியும் படுத்து தூங்குறாங்க. சண்முகத்துக்கு இது கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் வேறு வழி இல்லை. ஸோ வேறு ரூமும் இல்லை படுக்க வைக்கிறதுக்கு, பிள்ளைங்களையும் வெளியே படுக்க வைக்க முடியாது, நாம் வெளியில் படுக்கலான்னாலையும் ஸோ சரளா பயங்கரமாக கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெட்ஷீட் கம்பளி மட்டும் திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து போற்றி விடுறாங்க. ஸோ அவங்களும் வெளியிலே படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து எல்லா வேலையுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அபியே வந்து செஞ்சிடுறாங்க. ஸோ சரளா வந்து பார்க்கும்போது எல்லா வேலையும் முடிச்சிருக்கு. ஸோ அப்போ தான் வெளியில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அபி வராங்களாம். அவங்கள பார்த்த உடனே இவ தான் எல்லா வேலையும் செஞ்சாலா, எப்படியோ நம்ம தலையில் எல்லா பாரமும் விடிஞ்சிடும்னு பார்த்தா பரவாயில்லையே செஞ்சிட்ருக்கா அவளே எல்லா வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அண்ணி வாங்க அண்ணி காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு போகிறாங்க. இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு குளிச்சுட்டு அவங்களே எடுத்துக்கிறதுக்காக போயிடுறாங்க உள்ள. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாமோ ஸ்கூலுக்கு கட்டி அனுப்பிச்சிட்டு ஸோ கிளம்பிட்டிங்களா பிள்ளைங்களா, ஸ்கூலுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சண்முகம் கேட்கும்போது அபி நீ உட்காந்து பார்த்து பத்திரமா படிடா, நான் அவங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கடைக்கு போயிட்டு ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா நான் மட்டும் வீட்டில் எப்படி நான் தனியாக இருப்பேன், போர் அடிக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உன் அண்ணி இருக்கால அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களே தெரியல, அவள் இங்கே தனியாக உட்காந்துருக்கணும்ல, நான் தான் அவகிட்ட பேசுகிறதே இல்லையா, அப்புறம் எப்படி அவள் இந்த வீட்டுக்குள்ளே இங்கே இருப்பா அப்படின்னு. ஐயோ அண்ணி அப்படி இல்லை நீ, நான் இங்கேருந்து முழு நேரமும் படித்து என்ன பண்ண போகிறேன், ஆனால் கடைக்கு வரேனே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்க கூட சேர்ந்து நானும் துணி தைக்கிறேன், பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும் இல்லைண்ணா, இன்னும் எவ்வளவோ செலவு இருக்குது, நானும் கூட வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேண்ணே, இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஃப்ரீ டைமில் நான் நைட்லேயும் காலையில் டைம்லையும் படிச்சுக்கிறேண்ணே, நானும் வரேன் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னம்மா அபி காலையிலேருந்து எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சேன், இப்போ என் கூட வந்துட்டா ஈவினிங் வரைக்கும், அதுக்கப்புறம் நீ கொஞ்ச நேரத்தில் என்ன படிப்ப அப்படின்னு. அண்ணா இருக்கட்டும், நான் எப்படி படித்து வக்கீல் ஆகணும்னு எனக்கு தெரியும், நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் தான் வரேன்னு சொல்கிறாருல்ல, அவள் மகளுக்கு ஃபீஸ் கட்டணும்ல, இன்னும் செலவெல்லாம் இருக்குது, வரட்டுமே, அடகு வச்சு நான் கீழே திருப்பணும்ல, ஏன் வந்தா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்கிறாங்க. அண்ணி அண்ணன் அப்படி தான் சொல்வார், நானும் போயிட்டு வரேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிள்ளைங்களோட சேர்ந்து அபியும் அதுக்கப்புறம் சண்முகமும் கிளம்புறாரு. பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே கிளம்பணும்னு கிளம்புறாரு. அப்போ தான் கர்ணாவுடைய கார் வந்து நிற்கிது. விஜய் வந்து மகேஷ் கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் விடுறாங்க. அபி வந்து விட்டுட்டு கிளம்பி ரொம்ப தூரம் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா தான் ஸோ திரும்பவும் சுடரை திரும்பி பார்க்கும்போது வெற்றியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப பயப்படுறாங்க. பயந்துட்டு அண்ணன் அவன் வெற்றினா அப்படின்னு சொன்னதும் எங்கம்மா அவன் எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்த்துட்டு தெரியலேன்னு அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் மகேஷை ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்களா. அதை வந்து பார்க்குறாங்க. இந்த பையன் யார், இந்த பையனை இறக்கி விட்டுட்டு போகிறாங்க. ஓ மகேஷா, மகேஷ்க்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து சண்முகமே அபிகிட்ட கேட்குறாங்க. தெரியல என்ன, ஒருவேளை பார்வதி அக்காவுடைய பையனாக இருக்குமா அப்படின்னு கேட்கவும் என்னம்மா சொல்கிற, அப்போது சுடர் படிக்கிற அதே ஸ்கூலில் அவனும் படிக்கிறானா, ஸோ மகேஷ் பார்வதி அக்காவோட குழந்தையா, யாரும்மா அந்த பார்வதி, எனக்கு ஒன்றும் புரியலையே, ஆமாம் உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, நீ இந்த விஷயத்த என்கிட்ட எதுவுமே சொல்லலை, வக்கீல்கிட்ட தான், அதாவது வக்கீல்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன், அவரும் என்கிட்ட பெருசாக எதுவும் சொல்லிக்கல, நானும் கேட்கல, வெளியில் வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலான்னு, சொல்லுமா உன் நிலைமைக்கு இந்த காரணம் யார், அந்த பையன் யார் அப்படின்னெல்லாம் வந்து கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே அபி இருந்துக்கிட்டு அண்ணங்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. என்னம்மா என்னாச்சு, ஏன் இந்த அண்ணனால் என்ன முடியும், சொன்னால் தீர்த்து வச்சிருவா போகிறாருன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா அந்த விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சால் உனக்கும் அது பிரச்சனையாக போய் முடியும் தானே, என்னால் யாருக்கும் பிரச்சனை வேணான்னு அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் என்னம்மா எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் எதுவும் வராது சொல்லடா அபிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றப்போ நீ எங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டல, இல்லைண்ணா அப்பா செத்துட்டாரு அப்படின்னு. அப்போது அவன் கருணா வேலை செய்கிற இடத்துல, அதாவது கருணாவோட வீட்டில்
வெற்றி வேலை செய்கிற இடத்துல எங்களை கூட்டிகிட்டு போய் நிறுத்துறாங்க. அப்போது அவனுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்றதுனால கருணாவோட ஒய்ஃப் அவங்க தான் பார்வதினை, அவங்களுக்கு ஒரு பையன், அவன் பேர் தான் மகேஷ். ஸோ அப்போ அவங்க தான் எங்களை எல்லா விதத்துலேயும் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த கருணா பார்வதி அக்காவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இதே ஃபோட்டோவுக்கு மாலை போடுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தான். என்ன ஏதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப பதறி போய் அப்படியே அவனை என்ன ஏதுன்னு கேட்டேன். அந்த சமயத்தில் தான் அவன் ஏதோ சொல்ல போய் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு என்னை ரூம்குள்ளே போட்டு சாத்திட்டான். அதுக்கப்புறமா தான் எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் இதை வெற்றிக்கிட்டேயோ இல்லை வீட்டில் மற்றவங்கக்கிட்டேயோ சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கதவை விட்டு லாக் பண்ண உடனே பார்வதி அக்காவை அவன் தான் கொலை பண்ணிட்டான். பார்வதி அக்கா இப்படி கிடைக்கிறத பார்த்த உடனே நான் தான் ஓடி போய் அந்த கத்தி எடுத்து அவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளேயே அந்த பணம் நகை இதெல்லாத்தையும் அங்கே போட்டு நான் பணத்துக்காக நகைக்காக தான் பார்வதி அக்கா கொலை பண்ணேன்னு அந்த கருணா ஏமாலியே பழைய திருப்பி விட்டுட்டான். கருணா கொலை செஞ்சான்னு நான் சொல்கிறதுக்குள்ளேயே எதுக்காக கொலை பண்ணா என்ன ஏது நடந்துச்சு அப்படின்னு கண்ணை மூடி திறக்கிற வாழ்க்கையே பார்வதி அக்கா செத்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வர்ற வாழ்க்கையே என்னென்னமோ நடந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நான் ஜெயிலுக்கு போனேன். ஜெயிலில் இப்போ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு இப்போ நான் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சண்முகத்துக்கு கிட்டத்தட்ட எல்லா உண்மைகளும் புரிஞ்சிருது. அப்போது நம்ம இவ்வளோ நாளாக அந்த கருணா மகேஷ் இவங்களுடைய அப்பா தான் கெட்டவங்கன்னு தெரியாமல் அவங்கக்கிட்ட பழகிட்டு இருந்திருக்கோமா அப்படின்னு நினச்சிட்டு அவனை எனக்கு நல்லாவே தெரியுமேம்மா, சுடரடி ஸ்கூலுக்கு அதாவது சுடர ஸ்கூலில் சேர்க்கும் போது நிறைய தடவை நான் அவனை பார்த்துருக்கேன். அந்த கோல்டு காயின் வின் பண்ணான்னு சொன்னது கூட அவன் கையால் தான் திருவிழாவில் நம்ம சுடர் வாங்கலாம் அப்படின்னு சொன்னவும் என்னென்ன சொல்கிற நீ அவன் கையாலியா அப்படின்னு. ஆமாம் அப்போ தான் என்னென்னமோ நடந்து போச்சு. ஆமாண்ணே, நீங்கள் திருவிழாவுக்கு போயிருந்தப்போ தான் அந்த காஞ்சனான்றவங்க அங்கே கருணாவை தேடி சுடரை பற்றின விஷயத்த கருணா கிட்ட சொல்லணும்னு ஓடி வந்தேன். என்னை பற்றின விஷயம் எல்லாமே அந்த காஞ்சனாவுக்கு தெரியணும். ஆனால் அவங்க கீழே விழுந்ததில் கோமாவில் அடிபட்டு ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஓ இதெல்லாம் நடந்திருக்காமா, எனக்கு இது எதுவும் தெரியாது அப்படின்னு. அப்போது அரக்கங்கடையிலேயே இவ்வளோ நாளாக சுடரை பட விட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலுக்கே அந்த பையனும் படிக்கிறான்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடிக்கு இங்கே வர வேண்டியதாக இருக்குமே. சுடர் அவங்களுடைய கண்ணில் பட்டா என்ன ஆக போகுது, ஒருவேளை உன்னுடைய பொண்ணு சுடர்னு அவனுக்கு தெரிஞ்சால் என்னவாகும், சுடரும் இவனை பார்த்தா ஒருவேளை இவளுக்கும் ஏதாச்சும் ஞாபகம் வருமா, ரொம்ப பெரிய ஆபத்தில் சுடர் இருக்கா அப்படின்னு இங்கே அவரோட அண்ணன் சொல்லும்போது இல்லைண்ணே சுடருக்கு அவன் யாருன்னு தெரியாது, அவனை பற்றின விஷயம் எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே இது வரைக்கும் சொன்னதில்லை, அதனால அவன் கண் முன்னாடி போய் நின்னா கூட சுடரால் கண்டிப்பாக அடையாளம் கண்ணுக்கு முடியாது, அவனுக்குமே தெரியாது எனக்கு ஒரு குழந்தை பிறந்து இத்தனை வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குன்றதே அவனுக்கு தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லவும் இதெல்லாத்தையும் கேட்டு சண்முகம் ஒரு பக்கம் கொஞ்சம் மனசு லேசாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரே இடத்துல இருக்கிறபோது ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு இதெல்லாத்தையும் நம்ம தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்கிறாங்க சண்முகத்துக்கிட்ட. சரி வாடா பிள்ளைங்களை வேற எங்கேயாச்சும் சேர்த்துலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. எதுக்குண்ணே இப்போ தான் கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கேன், திரும்பவும் எப்படி பார்த்துக்கலாமாண்ணே, எதுவும் ஆகாது, அதான் நான் வெளியில் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் நான் போகிற இடத்துல வர இடத்துல எங்கேயாச்சும் என்னை பார்த்துருவானோன்னு கூட எனக்கு பயமாக இருக்குண்ணா அப்படின்னு. அதுக்கு தாண்டா அபி நீ வீட்லேயே இருன்னு சொன்னேன் அப்படின்னு. இல்லைண்ணா நான் வீட்டில் சும்மா உட்காந்து என்ன பண்ண போகிறேன், நிறைய செலவு இருக்குது, உங்க கூட சேர்ந்து நானும் துணி தைக்கிறேன்னு, அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் வருமானம் வரும். அண்ணியை பார்த்தீங்களா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அண்ணியே இந்த அளவுக்கு கோவப்பட நான் விட்டுருக்க கூடாது, எல்லாமே என்னால் தானே நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அபியும் கூடவே போயிட்டு சண்முகத்தோட கடையை பார்த்துட்டு கடை நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு உட்காந்து துணி தைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து பேசிக்கிட்டே அண்ணனோட நாள் போயிடுது. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இங்கே அபியும் சண்முகமும் பயப்பட்ட மாதிரி ஏதாவது நடக்க போகுதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.